இன்று உன் மீது உலகம் குற்றம் சுமத்துகிறது என்று மனம் தளர்ந்து போகாதே, அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, அபிஷேகம் செய்கிறவரே, ஆவியை ஊற்றுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, அந்நாளிலே ஆண்டவரே அந்த மகளை பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டீரே சுவாமி. அந்த கேள்வி எனக்கு கேட்பதை போல இருக்கிறது ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, என் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று, ஆண்டவரே நான் நிம்மதியாக வாழக்கூடாது என்று, நான் அவமானப்பட வேண்டும் என்று, என்னுடைய குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று, என் கணவனை விட்டு நான் வாழ வேண்டும் என்று, ஆண்டவரே என் மனைவியை விட்டு வாழ வேண்டும் என்று, ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கை சிதறி போக வேண்டும் என்று, என் பிள்ளைகள் படிக்க கூடாது என்று, நான் வீடு கட்ட கூடாது என்று, வேலை கிடைக்க கூடாது என்று, நான் முன்னேற கூடாது என்று, நான் சுகமாக வாழக்கூடாது என்று எத்தனையோ எதிரிகள் எனக்கு எதிராக எழும்பினார்கள் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்த பொழுது ஆண்டவரே நீர் எனக்காக நின்றீர் ஆண்டவரே. நாளிலே அதற்காக கொடா கொடி நன்றி ஐயா. அப்பா, கொடா கொடி நன்றி ஆண்டவரே. நான் எத்தனையோ முறை ஐயோ இனிமேல் என் வாழ்க்கையே போயிடுச்சு, நம்ம செத்து போலாம், ஐயோ இனிமேல் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையே வராது, ஐயோ அங்கேயும் இங்கேயும் அலையணும் என்று நான் நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் நான் இருந்த இடத்திலேயே என்னை காப்பாற்றி என்னை ஆண்டவரே ராஜாவாக ராணியாக வழி நடத்துகிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. அப்பா தெய்வமே, அப்பா என்னை எதிர்த்த எதிராளிகள் இன்று காணாமல் போய்விட்டார்கள் ஆண்டவரே. அவர்கள் போன திசை எங்கே என்றே தெரியவில்லை அப்பா. என் தெய்வமே, இந்நாளிலே ஆண்டவரே நான் இன்று ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்றால் ஆண்டவரே, நான் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உன்னையே உன் சிலுவையே நோக்கி ஜெபிக்கிறேன் என்றால் பா, அது நீர் போட்ட உயிர் பிச்சை சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு எனக்கு வீடு இருக்குது, வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது என்றால் நீர் போட்ட பிச்சை ஆண்டவரே. ஆமாப்பா, அந்நாளிலே அந்த மகளை பார்த்து நீ சொன்னீர் ஆண்டவரே, நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன், நான் உன் மீது தீர்ப்பு வழங்க மாட்டேன், நீ போ, பாவம் செய்யாதே என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தருணத்திலும் நான் பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னித்து என்னை ரட்சித்து என்னை எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி வருகிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இயேசுவே, என் தெய்வ கர்த்தாவே, அப்பா இந்நாளிலே ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் இன்னமும் பிரச்சனையை தீரவில்லை, ஐயோ என் அவமானங்கள் தீரவில்லை, ஐயோ என்னுடைய நோய்கள் தீரவில்லை, ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஐயோ எனக்கு திருமணம் நடக்கவில்லை, ஐயோ என்னால படிக்க முடியவில்லை, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, என் வாழ்க்கை ஆண்டவரே சாக்கடையை போல இருக்கிறது ஐயா. ஏசப்பா, நான் அழுக்கு பிடித்தவனாக, அழுக்கு பிடித்தவளாக இருக்கிறேனே ஆண்டவரே. என்
வாழ்க்கையே துர்நாற்றம் அடிக்கிறதே சுவாமி. ஏசப்பா தெய்வமே, இனிமேல் நான் எப்படிப்பா வாழ்வேன் ஆண்டவரே? இனிமேல் நான் எப்படி ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேகத்தை பெறுவேன் என்று தெரியாத பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் கண் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா பிள்ளைகளை கரை சேர்க்க முடியலையே, ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகுதே, ஐயோ அவமானங்களை தாங்க முடியவில்லையே, ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, நான் நேசித்தவன் என்னை விட்டு விட்டு போய்விட்டானே, ஐயோ இன்று அனாதையாக கிடக்கிறேன், என் பிள்ளைகள் என்னை தேடி வருவது இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. அந்த மகளுக்கு நீர் மறுவாழ்வை கொடுத்தீர் ஆண்டவரே, புனித வாழ்வை கொடுத்தீர் ஆண்டவரே, புதிய வாழ்வை கொடுத்தீர் ஆண்டவரே, சுகமான வாழ்வை கொடுத்தீரே ஆண்டவரே, எதிர்காலத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. அதே போல இன்றைய நாளிலும் உன் பிள்ளைகளுக்கு நல் வாழ்க்கையை கொடுங்க, புனித வாழ்வை கொடுங்க, புதிய வாழ்க்கையை கொடுங்க. இவர்கள் கண்ணீரெல்லாம் துடைங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் அனாதையாக போராடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் மீது மனமிறங்கி உன் பிள்ளைகள் அனைவரையும் நல்வழியில வழி நடத்துங்க ஐயா. எங்களை கைவிடாதீங்கப்பா, எங்களை காத்தருளுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால
முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.